அன்றைய நாளுக்கான பாமுக பொருட்சொல் இதோ வருகின்றது. வணக்கம், வாங்கோ. 7 9 நகுலவதி அவர்கள் போட இல்லை போல. இன்றைக்கு என்ன இது? நேற்று ஏர் சீர், சீர் இன்றைக்கு சீர் ஏர் ஏர் சீர் ஏர் சீரோ ஏர் ஈரோ என்ன ஒன்றுது இல்லை. இன்றைக்கு ஏர் என்னவோன்னு சொல்லக்கூடாது செல்வியாக்கா, அதில் இருக்குது பாருங்க. பார்க்கலாம் பாருங்க இன்றைக்கு ஏர். சீரோ ஏர் ஈரோ இன்றைக்கு பார்த்தனா ஏர் இன்றைக்கு ஏர் நேற்று ஏர் சீர் ஓ வந்தது, ஈரோ இன்றைக்கு ஏர். நேற்று தான் சீர். சரி, தாங்கோ. ஏரன்ற கலப்பைக்கு வர்ற இல்ல ஏர் ஆமா மற்றது மற்றது ஏரன்றதுல சில எனக்கு அர்த்தங்கள் புரியல. அது கலப்பைன்ற ஞாபகம் தெரியும், மற்றது தெரியும். ஏற்கிறதும் ஏரண்டு சொல்றது. ஆனா சேர்க்கு வரைக்க ஏற்றல் ரெண்டு வரும். ஓ இற்றனா சேர். ஏற்பு மற்றது இந்த இதுல ஏற்பு என்று சொல்றது அந்த நோவு அதுகளுக்கு சொல்ற இல்லை இல்லை, ஏற்பு. இது தனி இல்ல ஏர் தான் வருது. ஏர் தனி ஏர் ஏருக்கானது ஏர் கண்டுபிடிங்கோ. ஓ, ஏர் ஞானசரோடு சொல்லுங்க. கலப்பையில் வர ஏர். ஓ, ஞானசரோடு சொல்லுங்க. வணக்கம் அணி. இன்றைய பாமுக பொருட்கள் உறவுகளுக்கும் வணக்கம். இன்றைய பாமுக பொருட்கள் செவ்வாய்க்கிழமைக்குரியது. எனது 5000 5000 5000. ஓ, பாப்பா பல வாழ்த்துக்கள். ஏர் ஏர் சிறப்பு. ஏர் கலப்பை கொண்டு வயல் உழுதி நெல் விதைத்து பலன் பெறுவர். ஏர் கலப்பை என்று ஏர்ல மின்னுக்கு கலப்பையில் இருக்கிற ஈரத்தான் சொல்றது. ஏர் முளைக்கும் ஏர் ஏர் முனைக்கு ஏர் இங்கே எதுவும் இல்லை என்ற ஒரு பாட்டும் பாட்டு இருக்கிறது. ஏர் முனைக்கு ஏர் இங்கே எதுவும் இல்லை என்று அந்த ஏர். ஒரு ஏர் என்பது 100 சதுர மீட்டராம். ஒரு ஏர் என்பது ஒரு 100, அது நான் இதில் பார்த்தேன், அகராதியில் பார்த்தேன். நான் அதை தெரியப்படுத்துறதுக்காண்டி அதையும் தந்தேன். ஏர் ஒருவரோடு ஒருவர் ஒத்தி இருப்பதை ஏரும் என்றார். ஒத்திருப்பதையும் ஏர் என்று சொல்வார்களாம். இணைந்திருப்பதையும் ஏர் என்று சொல்வார்களாம். ஏர் என்பதை எல்லாவற்றிலும் அழகு என்றும் சொல்லப்படுகின்றது. அழகுக்கும் ஒரு பலன் பதம் இருக்கின்றது. ஏரண்டு. சில கணவன் மனைவியருக்களே சந்தேகம் ஐயம் வரக்கூடாது. சந்தேகம் ஒன்றும் இருக்குது, ஐயமும் ஒன்று ஒரு பயம் இருக்கக்கூடாது, சந்தேகமும் இருக்கக்கூடாது. தண்ணீரை போத்தலில் புனல் மூலம் ஊற்றி நிறைப்பர். தண்ணீர் புனல் என்று ஒரு பதம் இருக்கின்றது. லண்டன் தமிழ் வானொலியில் இன்றைய நாங்கள் நாளாந்தம் ஒலி ஓசை மூலம் செய்திகளை அறிந்து கொள்கின்றோம். ஒலி என்றும் இருக்குது, ஓசை என்றும் ஒரு பதம் இருக்கின்றது. தெருவோரங்களில் இருக்கும் வீடுகளில் வாகனங்களின் ஓசை சத்தம் இரைச்சலாக கேட்கும். ஓசை என்று ஒரு பதம் இருக்கின்றது, சத்தம் என்று ஒரு பதம் இருக்கின்றது, இரைச்சல் என்று ஒரு பதம் இருக்கின்றது. பரவம் நிலத்தில் ஊர்ந்து செல்லும் போது அதன் ஒலி சாடையாகத்தான் கேட்கும். ஒலி என்று ஒரு பதம் இருக்கின்றது. இருக்கு கணக்கு இன்னும் சொற்கள் இருக்கின்றன. நான் முக்கியமானது நாங்கள் பயன்பாட்டில் உள்ளதான் எடுக்கிறது. வணக்கம் வணக்கம். வணக்கம் பாமுகர்களுக்கும் திருநடாமோகனர்களுக்கும் அன்பான காலை வணக்கத்தை குறிக்கொண்டு பாமுக பொறிச்சல் இன்று ஏர் ஏர். என்னுடைய ஏர் 1142 ஆகின்றது. ஏர் அழகு, கலப்பை, உளவு, எழுச்சி, நன்மை என்ற சொற்களை கொண்டு நான் இந்த ஏரை எடுத்திருக்கிறேன். ஏர்முனைக்கு நேரிங்கே எதுவுமே இல்லை என்ற ஒரு பாடல் அந்த நாளில் ஒரு நல்ல அழகான ஒரு பாடலாக இருந்தது. நில அளவையிலும் ஏர் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறதாக சொல்லப்படுகிறது. 100 சதுர மீட்டர் ஓர் ஏர். அதாவது இந்த இதில் ஏஐஆர் போடுவா ஏர் என்று சொல்கிற மாதிரி அப்படி சொல்ல. ஏர் என்பது உழவு தொழிலுக்கு பயிர் விதைப்பின் முன் மண்ணை உழுது பதப்படுத்துவது ஏர். கலப்பை என்ற சொல்லிலும் இது வருகின்றது. அழகு, தோற்றத்தில் பொலிவு இருப்பதும் ஏர். தோற்றத்தில் பொலிவாக இருப்பதையும் ஏர் என்று சொல்லுகின்றார்கள். சீரை தேடி ஏரை தேடு என்ற ஒரு பழமொழி உண்டு. அதாவது நாங்கள் வளர்ச்சியான வேண்டுமென்றால் நாங்கள் ஏர் பிடித்து உழுது அதன் மூலம் வளர்ச்சியை தேட வேண்டும். சீரை தேடி ஏரை தேடு. வளர்ச்சி நன்மை எல்லாம் இந்த ஏர் என்ற சொல்லிலே பொதிந்திருக்கின்றது. ஏர் என்ற சொல்லுக்குள்ளே இந்த வளர்ச்சி நன்மை எல்லாம் பொதிந்திருக்கிறது. இவ்வளவுதான் நான் எடுத்தேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம் பாணி. நான் ஒன்று சொல்லலாமா? ஓ, வழி காற்று என்பதையும் குறிக்கின்றது ஏர் என்ற சொல். இதுல நான் ஏர் இந்தியா, அந்த ஏர் என்றால் அந்த காற்று, ஏஐஆர் ஏர் என்றது காற்று. ஏர் ஏர் இந்தியா என்ற தமிழ்ல சொல்லி இருக்கிறோம் ஒரு இடத்துல. அப்ப ஏர் இந்தியா அந்த விமானத்தின் பெயர். அப்ப இதுவும் ஒரு வான்படை இயங்குறதுக்கு ஒரு காரணமாக இருக்கிறபடியா அந்த இது காற்று என்ற சொல்லிலும் வருகிறது. ஆனால் நாங்கள் பாவிக்கிறையில் ஈரண்டா கலப்பையத்தான் எங்களுக்கு எடுத்த உடனே முதல் வரும்.
அதனுடைய காற்று என்ற ஒரு சொல்லுக்கும் ஏர் என்ற ஒரு சொல்லு இருக்கிறதாக அறிந்தேன். அதை உங்களுக்கு பயந்தேன். சரி, நன்றி. ஓகே, நன்றி. வணக்கம் வாணி. ஓம். நான் அனுப்பி இருக்கிறேன். இப்பதானே அனுப்பியிருக்கிறீங்க? காலம் அனுப்பிட்டு 8 மணி சுத்தத்துக்கு. இல்லை, அதுதான் சொல்கிறேன். இப்போ இன்றைக்கு தானே சொல்கிறேன். ஓம் ஓம். வணக்கம் மணி. ஓ, வணக்கம். அவங்கள்ட்ட எடுக்க போறீங்களா? இல்லை, நீங்கள் தாங்க, நான் எடுக்கிறேன். கலப்பை ஏறென்று சொல்ற கலப்பைக்கு இருந்தாலும் அதிகமாக எனது பகுதியில் கலப்பென்று தான் தவித்துக் கொள்வோம். இது ஏறென்று சொல்றது அந்த கலப்பைக்கு சொன்னாலும் கலப்பையால் உழுதுறது தான் கரைத்துக் கொள்வார்கள். அந்த இல்ல 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 கலப்பை வேற ஏர் வேற. அந்த மாடை வச்சு கொண்டு போறது தானே. அந்த மாடை ஏர் வந்து ஒரு இதா இருக்கும், ஒன்றால் அப்படியே போகும். கலப்பைன்றது மெஷின் இப்படி இந்த இது மாதிரி. அதுதான்மா சொன்னாலும் அவங்க கலப்பை இந்த உழுதுன அப்படின்னு தான் சொல்வார்கள். இல்ல, அது வேற வேறது. அப்படி சொல்லி கலப்பை வேறு. அந்த மரத்தால் இருக்குமே ஆக்கள் வீட்டு மாதிரி இருக்கும். அதைத்தான் ஏர் என்று சொல்வார்கள். அடுத்தது எழுச்சிக்கும் ஏர் என்று சொல்லப்படுகிறது. எழுச்சியான நிகழ்வுகளுக்கு ஏற்றம் அப்படி ஒரு இருக்கு. அந்த தோற்ற பொலிவுக்கும் இந்த ஏர் என்று சொல்லப்படுகிறது. அழகுக்கும் இந்த ஏர் என்று சொல்லப்படுகிறது. அழகாக இருக்கிறது. அந்த அடுத்தது ஒரு கருவிக்குமே என்று சொல்லப்படுது. கலப்பைன்றது குப்பைவாரி மாதிரி தானே. கலப்பையோ அது மெஷின்ல பூட்டுவார்கள். அது குப்பைவாரி மாதிரி இருக்கும். அது மெஷின்ல இந்த டிராக்டர்ல தண்டுமா டிராக்டர்ல இருக்கும். அவ்வளவுதான். நன்றி வாணி. நன்றி நன்றி. வணக்கம். நகுலபதி அவர்கள். வாங்க ராஜினி அக்கா. வணக்கம். வாணியாளர்களுக்கும் அனைவருக்கும் வணக்கம். ஏரும் கலப்பையும் ஒன்றுதான். அதை சில கலப்பையை எடுத்து மாடு கூட்டணும் மட்டும்னா வேர் எடுத்து ஏரில் 2 பக்கமும் மாடு கூட்டணும் மட்டும் 2 முறை சொல்லிப்பேன். தோட்டத்துக்கு சொல்றது அப்படி இந்த ஏர் எடுத்து மாடு சொல்லு ஒன்றா இருக்கலாம். ஆனா அதன் அந்த பொருட்கள் எடுத்து கொள்வோம். பயன்பாடு வித்தியாசம் இல்ல, பயன்பாடு ஒன்று, அந்த பொருட்கள் வித்தியாசம். பயன்பாடு ஒன்று, பொருட்கள் வித்தியாசம். பயன்பாடு ஒன்று. அப்படித்தான் கதை கேட்க கலப்பைன்னு சொல்றது, ஏரன்னு சொல்றது எனக்கு சரியா தெரியல. ஏர் வேறது, கலப்பை வேறது. வேற வேறதான் பாணி. கதைக்குள்ள அதை அப்படித்தான் பேசிக்கொள்வார்கள். சரி, ஆனா அதுக்காக இப்ப கலப்பையும் ஏறும் ஒன்றுன்னு சொல்லல. ஒன்று சொல்லல. ஏர் வேறது, கலப்பை வேறது. ஏர் பூட்டித்தான உழுவுறன்னு சொல்லுவார்கள் ஒரு காலத்துல. பிறகு கலப்பை வந்தது, திருப்பி கலப்பை வந்தது. பிறகு கலப்பை வந்தது. கலப்பை வந்து குப்பைவாரி மாதிரி இருக்கும். அப்படி இப்படி முள்ளு மாதிரி இருக்கும். அது மெஷின்ல போட்டு செய்யறது. இது மாட்டு வண்டியில போட்டு ஏர் இழுக்கிறது. அது பின்னால இருக்கும், இது முன்னால இருக்கும். ஏர் முன்பக்கம் அப்படி அந்த மாடோட முன்னுக்கு போய் வரும். கலப்பைய இந்த கலப்பை பின் பக்கத்தால பூட்டப்படும். 2 வித்தியாசம். மஞ்சள் இல்ல, மஞ்சள் வந்து சாப்பிடுற மஞ்சளுக்கும் ஒரே கொம்பு இல்லைனாதான். கலரும் இதுவும் ஒன்றுதான். போட்டு கிடக்குதுல போட்டு கிடக்கு. மஞ்சள் ரெண்டு வராது, இல் வராது. மஞ்சள் தான் வருது வாணி, சாணம் இல்லைன்னா தான் வருது டியூபிக்கு. இப்ப நீங்க என்னதான் மஞ்சள் காமாலை என்று சொல்லி இருக்கிறேன், மஞ்சள் உணவகம் என்று சொல்லி இருக்கிறேன். மஞ்சள் ஹியூபி இப்ப கலருக்கு எந்த கொம்பு இல்லைன்னா மஞ்சளுக்கு நிறத்துக்கு வந்து கொம்பு இல்லைன்னா தான் விரும்பும். மஞ்சள் நிறம் இதுல போட்டு இருக்கு வாணி, மஞ்சள் நிறம். ராஜினி கதைச்சு முடியட்டும், சொல்லுங்க. மஞ்சள் நிறத்துக்கு வந்தால் பாம்பு இல்லைன்னா ஒரு என்ன தெரியலம்மா, கொம்பு இல்லைன்னா தான் வரும். பாம்பு இல்லைன்னா வராது. சரி, மற்றது கறிக்கு போடுற மஞ்சளும் கொம்பு இல்லைன்னா தான். அப்ப 2 கலருக்கும் கறிக்கும் ஒரு இல்லைன்னா வரும்னு சொல்றீங்க. இல்லைன்னா வராது ஒன்றுக்கும். வேற பொருள்களுக்குவே மஞ்சள் அப்படியே கலைக்கிறது தெரியல. அந்த நிறத்துக்கு வந்து கொம்பு இல்லைன்னா தான். மஞ்சளிலே நீராடி, மஞ்சள் காமாலை, மஞ்சள் உணவகம், மஞ்சள் நிறம் இல்லைன்னா தான் வருது நிறத்துக்கு. மஞ்சள் பொருள், மஞ்சள் காமாலை, மஞ்சள் பாம்பு,
மஞ்சள் நீராட்டு விழா, மஞ்சள் முள்ளங்கி, இந்த இதுக்கு மஞ்சள் இந்த பவுடருக்கு தான் மஞ்சள் அண்டு வந்திருக்கு தனி. சரி. மஞ்சளிலே நீராடி. அப்பட பொம்பளை இருந்தா மாதிரி. ஆனால் இதுலயே ஒரு டவுட் கிளியர் பண்ணணும். இப்ப நாங்கள் எழுதுற மணி இல்லைன்னா போட்டுதான் எழுதுறது சரிதானே. ஆனால் இதுல அடிச்சு பாத்தீங்களா மஞ்சள் நிறம் தான் இருக்கு. குர்குமான்னு சொல்ற அந்த இது மஞ்சளை சொல்றதா நீ வாணி? குர்குமாண்டு அதுதான் மஞ்சள். ஆமா. அப்ப நீங்க இப்ப என்ன சொல்ல வாரீங்க விளங்கல? இல்ல, இப்ப நான் இப்ப எங்க கறிக்கு இதுல படி போடுற அது மஞ்சள். அது கொம்பளவு இல்லைன்னாவே நாங்கள் போட்டு போட்டு தானே நாங்க பான இப்ப எழுதி இருக்கோம். இதுல அந்த மஞ்சள் தூள் இருக்குல்ல, மஞ்சள் அடி அந்த பவுடரை போட்டு பாம்பு இல்லைன்னாவும் போட்டுதான் இருக்குது. மஞ்சள் அப்ப நிறம் மஞ்சள். மட்டும் இருக்கு. இல்லைன்னா தான் வரும் அது மஞ்சள். நான் இப்ப பாக்குறேன். நீங்கள் அடிச்சு பாருங்க மஞ்சள் போட்டு. அப்ப சிவப்பு மஞ்சள் அது கலர். அது கலர். அது அப்ப அதுக்கு மஞ்சள் வரும். மஞ்சள் தான் அது நாங்கள் அப்ப வேற வேற தான் வரும். மஞ்சள் ஒரு இடத்த வரும், மஞ்சள் ஒரு இடத்த வரும். இதுல ரெண்டும் போட்டு இருக்கா. தளவு மஞ்சள் நிறமாக இருக்கிறது என்று போட்டு அந்த சாம்பல் அந்த நிறத்தின் இதெல்லாம் போட்டு அதுக்குள்ள போட்டு இதை இருக்கு. கிளியா பண்ணுவோம் பிறகு. சரி. மஞ்சள் மற்ற மஞ்சள் இல்லைன்னாவும் போட்டு நாங்க உண்மையிலே இல்ல உச்சரிக்கிற குறைவு தானே. மஞ்சள் மஞ்சள் எல்லாத்துக்கும் மஞ்சள் கலர் சொல்லி கொண்டு கறிக்கு போடுற அந்த பெரிய மஞ்சளை போட்டு அந்த படத்தை போட்டு மற்ற இல்லைன்னாவும் போட்டு தான் இருக்கிறாரு. அப்ப ஜெயந்த் பாலா அவர்களுக்கு ஒரு டவுட்டை கிளியர் பண்ணட்டான். சரி. ஆனா இந்த டவுட்டை கிளியர் பண்ணல ஜெயந்த் பாலா அவர்களே. தொடர்வோம். நவலவதி தில்லத்தேவன் லண்டனில் இருந்து நவலவதி அக்கா ஏன் இப்படி பயப்படுத்துறீங்க? சொல் 950வது ஏர் பிடித்து கலப்பை கொண்டு உழுது விவசாயம் செய்தது ஒரு காலத்தில். இப்போது நவீன கருவிகள் வந்ததினால் அந்த ஏருக்கு வேலை இல்லாத ஒரு மூலையில் இருக்கிறது. ஏர் 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 கலப்பையை தோளில் தூக்கி போட்டுக்கொண்டு அதிகாலை சென்று வயலில் உழுத காலம் ஒரு காலம். இப்போது எல்லாம் டிராக்டர்கள் மூலம் உழுது விவசாயத்தை செய்கிறார்கள். ஏர் இந்த ஏர் பிடித்து உழுது விவசாயம் செய்ததனால் எமக்கு நன்மை. அதாவது விவசாயம் நிறைய செய்தால் எமக்கு நன்மை அளிக்கும், எழுச்சியாக இருக்கும், ஒரு நாட்டுக்கு எழுச்சியாக இருக்கும். ஏர் பாடசாலையில் ஆசிரியர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதனை ஏற்காவிட்டால் அதுக்கு பிரச்சனை வந்துவிடும். அவர் சொல்வதை நாம் கேட்டு நடப்பதுதான் மாணவர்களுக்கு ஆகிய கடமையாகும். ஏர் ஒப்பு தோற்ற பொலிவு இவையெல்லாம் ஏர் என்ற பதத்துக்கு அகராதி சொல்லாக வருகிறது. ஏர் ஒரு கூட்டத்தில் பலருடைய ஒப்புதல் ஓம் என்ற வார்த்தையை கேட்டுத்தான் ஒன்றை முடிவு செய்வார்கள். ஆனால் சிலர் அதனை மறுத்துவிட்டால் அந்த காரியத்தை ஏற்றுக்கொள்ள மறுத்து விடுவார்கள். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நவலா அக்கா மட்டும் ஏன் இப்படி வருதுன்னு தெரியல பதிவு. மற்றது ஒரு சொல்ல தந்தா ஒரு தரம் சொல்லிட்டு அதோடைய நில்லுங்க எல்லாரும். ஏர்ன்னு சொல்லக்குள்ள அந்த நேரம் எல்லாம் போகுது. அப்படி சொல்ல தேவை தானே. தந்தது ஏர், அதுக்குரிய சொற்களை சொன்னா சரி. சரி, நன்றி, வணக்கம். அது இருக்குது உங்களோட பக்கம் எனக்கு தெரியல என்னண்டு. அந்த ரெக்கார்டிங் மட்டும் அப்படி வருது. ரெண்டு நாளுக்கான பாமுகத்தின கவிதாங்கோ. வணக்கம்.
ஏன்னு சொல்ல இருக்கா அதில் இல்லை, நான் இந்த பூல் பதியில் வாங்கி தரேன். அப்போ தாங்க தாங்க. தினமொரு பாம கவி செவ்வாய்க்கிழமைக்குரியது. எனது ஆக்கம் 2059. ஆன்மாவின் ஆதங்கம். கோயில் மணியோசை டாங் டாங் என்ற ஒலி காற்றோடு சேர்ந்து வரும். கோயில் மணியோசை டாங் டாங் என்று ஒலி காற்றோடு சேர்ந்து வரும். இறைவா இறைவாகின பாடல்கள் இனிமையாக இருக்கும். இறைவா இறைவாகின பாடல்கள் இனிமையாக இருக்கும். பாவம் குறைய இறைவனோடு கலந்து சுவிப்பதில் நேரம் போகும். பாவம் குறைய இறைவனோடு கலந்து சுவிப்பதில் நேரம் போகும். சஞ்சலம் நிறைந்து நிம்மதி கூடும். கவலைகள் தீர கண்ணீரில் கண்ணீர் வரும். கண்ணீர் வரும். சஞ்சலம் நிறைந்து நிம்மதி கூடும். கவலைகள் தீர கண்ணீர் வரும். கைகூப்பி கும்பிட வைக்கும். துன்பமே வாழ்வில் தொடர்ந்து வந்தால் கைகூப்பி கும்பிட வைக்கும். கவலைகள் தீர கண்ணீர் வரும். கைகூப்பி கும்பிட வைக்கும். துன்பமே வாழ்வில் தொடர்ந்து வந்தால் தூயவனே பக்கபலமாய் உதவுவான். துன்பமே வாழ்வில் தொடர்ந்து வந்தால் தூயவனே பக்கபலமாய் உதவுவான். நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மை கிடைக்கும். ஆன்மாவின் நிலை ஆறுதல் பெறும். நம்பிக்கை கொண்டோருக்கு நன்மை கிடைக்கும். ஆன்மாவின் நிலை ஆறுதல் பெறும். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வணக்கம். வணக்கம் வாணி. வாங்க. வணக்கம். பாமுக உறவுகளுக்கும் திருநடாமுகனர்களுக்கும் அன்பான காலை வணக்கம். பாமுக தினக்கவி இலக்கம் 489. தலைப்பு கால மாற்றத்திலே. இடிமின்னல் முழக்கம் இடைவிடா பெருமழை இரவு முழுவதும் கொட்டி தீர்த்தது. இடிமின்னல் முழக்கம் இடைவிடா பெருமழை இரவு முழுவதும் கொட்டி தீர்த்தது. காலை விடியலிலே மலைத்தூறல் மறைய மப்பும் மந்தாரமுமாய் மென்காற்றும் சில்லென்று. காலை விடியலிலே மலைத்தூறல் மறைய மப்பும் மந்தாரமுமாய் மென்காற்று சில்லென்று உடலை தழுவ. மென்காற்று சில்லென்று உடலை தழுவ அகத்தில் கனமும் சட்டென தகர்ந்து. அகத்தின் கனமும் சட்டென தகர பகல் பொழுது என்னாகுமோ என்ற எதிர்பார்ப்பு. பகல் பொழுது என்னாகுமோ என்றதொரு எதிர்பார்ப்பு. காலை பொழுது போட மறந்து உடலை தழுவ அகத்தில் கனமும் சட்டென தகர பகல் பொழுது என்னாகுமோ என்ற ஒரு எதிர்பார்ப்பில் வெயிலா மழையா காற்றா புயலா காற்றா புயலா எந்நேரம் என்னாகுமோ எது வந்திடினும் அனுபவிப்பது மனிதர்தானே. எந்நேரம் என்னாகுமோ எது வந்தாலும் அனுபவிப்பது மனிதர்தானே. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். மனிதர் தான் வேறு வழி. ஏன் மனிதர் மட்டுமா எல்லாம் தானே அனுபவிக்குது? எல்லாம் தான் மனிதர் மட்டும் இல்லை தானே, மிருகங்களும் தான் எல்லாருக்கும் தான் சரி வரும். எல்லாம் அனுபவிக்கிறது உயிரினம் தானே. மனிதர் நாம வாய் விட்டு சொல்லாது, மிருகங்கள் வாய் விட்டு சொல்லாது எங்கேயாவது ஒதுங்கிறோம்னு சொல்ல வாரீங்க. நாங்கள் கூட அனுபவிக்கிறோம். இல்லை, மனிதர் மிருகங்கள் வாய் விட்டு சொல்லாது என்ன வந்தாலும். அது வாட்டில் மழை வந்தால் இரும மாட்டில் மழை வந்தால் உதறி விட்டு போயிடும். காகத்தில் தண்ணி பட்டால் சிதறால் உதறி போட்டு போயிடும். மனிதர் மட்டும்தான் ஐயோ நினைக்கிறோம், ஐயோ குளிருது, ஐயோ வெயில் அடிக்குது, ஐயோ வெக்கதாக இருதுல ஐயோ குளிருது. இப்போதே காலையில் ஒரு சொன்ன சரி இனி ஜம்பர் போட வேண்டி வந்துடுது, புல்லவர் போட வேண்டி வந்து குளிர் வர போகுதுன்னு பயப்படுறோம். அந்த பறவைகள் எல்லாம் அந்த குளிர்காலத்தில் என்ன செய்யுது? அது ஏதோ ஒரு வாட்டில் அது ஒதுங்கி இருக்குது, வெளியில் வர்றதும் இல்லை. அது என்ன எப்படித்தான் வருகுது, இதை எடுத்து சாப்பிடுன்னு தெரியாது. அது வாழ்வு தானே. அதுவும் மழை தான். அதுவும் சில அதுக்கு சட்டை போட்டு போவார்கள் நாய் பூனைக்கு, சிலது சும்மா தெரியும். அப்போ நான் யோசிக்கிறது பணக்காராக்கள் சட்டை போட்டு பெல்ட் எல்லாம் கட்டி கண்ணாடியெல்லாம் போட்டுக்கிட்டு போவாங்க நாய் பூனைக்கு. இல்லை பணக்காரர்கள் இல்லை சிலர் என்ன அதுக்கு என்ன பெரிய சட்டையை நாயிரம் வச்சிருக்கு. குதிரைகளுக்கு எல்லாம் போட்டுட்டு வயலில் நீங்கள் மெயின் குதிரைகளுக்கும் போட்டு தான் இருக்கிறார் போகும். ஆனாலும் அதை நான் சொல்றது இப்படி போட்டாலும் அதில் காலுக்கு ஒன்றும் போடுவார் இல்லையன்ட்டு காலுக்கு ஒரு பூட்சை போடலாம் சக்தியை கடவுள் கொடுத்துருக்குறாரு. உண்மையிலே பாவமாக இருக்கும். அதெல்லாம் போகுது. குளிர் ரெண்டும் பார்க்காம வெயில் ரெண்டும் பார்க்காம நாங்கள் இப்போ தொடங்கிட்டோம். மனிதனுக்கு தான் ஐயோ ஜன்னல் திறக்கக்கூடாது குளிராக இருக்கு, இனி ஆரம்பிப்போம். இனி விண்டோ திறக்க மாட்டோம். இனி ஐயோ குளிர் விளக்கு வந்துட்டுது.
இந்த குளிர மழையும் தொடங்கிட்டு ராத்திரியெல்லாம் எங்களுக்கு சரியான மழை, இடி முழக்கம் இல்லையோட மழை. தினக்கவி 2204 ராத்திரி முழுக்க. சுதேஷினி ராகவன் சுவிட்சர்லாந்தில் இருந்து. புள்ளியில் தொடங்கும். புள்ளியில் தொடங்கும் மகரம் பள்ளியில் நிறுத்தும் அதிகாரம். புள்ளியில் தொடங்கும் மகரம் பள்ளியில் நிறுத்தும் அதிகாரம். வெள்ளியில் காணும் ஒளிர்வு அள்ளியே தரும் அதிசய மகிழ்வு. வெள்ளியில் காணும் ஒளிர்வு அள்ளியே தரும் அதிசய மகிழ்வு. உயிரும் தொடரும் புள்ளி. உயிரும் தொடரும் புள்ளி. கருவாய் உதிக்கும் மனிதம். கருவாய் உதிக்கும் மனிதம். தருவாய் நிலைக்கும் புனிதம். தருவாய் நிலைக்கும் புனிதம். ஆரம்பம் புள்ளி அழகு கோலம். முடிவின் புள்ளி இழப்பின் சாலம். ஆரம்பம் புள்ளி அழகு கோலம். முடிவின் புள்ளி இழப்பின் சாலம். இணைப்புக்கள் என்றும் இலக்கியம் பிணைப்புக்கள் உறவின் இருதயம். இணைப்புக்கள் என்றும் இலக்கியம் பிணைப்புக்கள் உறவின் இருதயம். யாவும் வாழ்வில் அதிசயமே. யாவும் வாழ்வில் அதிசயமே. தேடல் உயர்வின் வழித்தடமே. தேடல் உயர்வின் வழித்தடமே. நன்றி, வணக்கம். சூப்பர், அழகான வரிகள் அது. புள்ளிகள் தொடங்கும். நன்றி. கேட்டவர்களோடு முறை தட்டு கொடுப்ப தரலாம். இதை நேரம் சொன்னா நல்லமா இருக்கிறீங்களா? சத்தத்தை காணும் ஏண்டா இந்த கவிதை இதில் வந்து அவர் தட்டு கொடுக்குறது அதுதான் கேட்டோம். காலையிலேருந்து இந்த கிழமை நேற்றுலேருந்து காணும் சொன்னா நல்லமா கேட்டபடி தட்டு கொடுப்பை தாங்க ஒருத்தர் நிறுத்தி போவோம். வணக்கம் மணி. அன்னைக்கு தந்த கவிதை தினக்கவி தந்தவருக்கு புள்ளியில் தொடங்கும் என்று சுதேஷினி ராகவன் தந்திருந்தார். மற்றது கால மாற்றத்தை பற்றி நியூ ஸ்பிளிட் தந்திருக்கிறார். ஆன்மாவின் ஆதங்கம் தியானடேசன் தந்திருக்கிறார். மூவர்களுக்கும் வாழ்த்து. நன்றி, வணக்கம். நன்றி. நானும் 3 கவிதைகளும் புள்ளிகளில் தொடங்குவது. சிவதர்சினி அவர்களும் ஐயாக்கா வந்து ஆன்மாவின் ஆதங்கம், ஒரு ஆத்மாவின் ஆதங்கம் அதை பற்றியும், நானும் கால மாற்றத்தில் இந்த காலங்களுக்கு இதில் மாறு அடுத்த காலம் வரப்போகுது எங்களுக்கு என்று சொல்லிக்கொண்டு நானும் 3 கவிதைகளும் சிறப்பாகவே இருந்தது. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். வாசிப்பெரும்பெல்லாம் இனியின்றிலிருந்து ஆரம்பம். ஆகவே சிவதர்சினி இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து வாசிப்பெரும்பூர் எறும்பு இடம்பெற்று கொள்ளும். நன்றி, வணக்கம். வணக்கம் மணி. நானும் 3 கவிதைகளை இருந்தேன். அழகான கவிதைகள். முதலில் 3 கவிஞர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள் தொடர்ந்து எழுதி கொண்டிருப்பார்கள். அவர்களுக்கு வாழ்த்துக்களை எழுதிக்கொண்டு அந்த புள்ளியில் ஆரம்பம் உண்மை அழகான அந்த தலைப்பே அழகாக இருக்கின்றது. புள்ளி தான், ஒரு புள்ளியை கோலத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த புள்ளியில தான் அது முடியும். எங்கே நாங்கள் தொடங்குறோமோ அதில் ஒரு நிகழ்வை தொடர முதல் அந்த முற்றுப்புள்ளி வைக்கின்றோம். அதுக்கப்புறம் அடுத்து நாங்கள் தொடங்குறோம். அந்த புள்ளி என்பது அது எவ்வளவு சின்னனாக இருந்தாலும் அதுக்கு எவ்வளவு மதிப்பு என்பதை அந்த கவிஞர் அழகுபடுத்தியிருந்தார். ஒவ்வொரு வரிகளும் சிறப்பாக இருந்தது. வாசிக்கிற முறையும் அழகாக இருந்தது. அடுத்தது ஜியாக்கா ஆத்மாவின் ஆதங்கம். உண்மையில எங்களோட நாங்கள் மரணத்துக்கு பிறகுதான் அவர்களை நேற்று பார்க்கின்றோம், அதை செய்கிறோம். எங்களோட ஆத்மா எங்களுக்குள்ள தான் இருக்குது, எங்களோட பேசுகிறது. நாங்கள் இப்போ எங்களுக்கு உள்ள எல்லாம் தெரியும். அந்த ஆத்மாவுக்கு எல்லாம் தெரியும். நாங்கள் ஒரு மனிதனை நாங்கள் சாடணும், அவங்களோட எப்படி நாங்கள் அவங்களை கேவலப்படுத்தணும், எங்களை எப்படி வெளிப்படுத்த வேணும், அவங்களோட எப்படி பேசணும் என்பது எங்களோட ஆத்மாவுக்கு தெரியும். ஆனால் நாங்கள் அதை உள்ளுக்கு வச்சுட்டு எங்களோட உதட்டால நாவால நாங்கள் வேற மாதிரி பேசிக்கொள்வோம். அது அந்த ஆத்மாவின் ஆதங்கமாக இருக்கும். அவங்களுக்கே தெரியும். அதை நாங்கள் சிந்திக்கும் போதும் அவங்களை எவ்வளவு பயன் பண்ணிட்டோம் என்பது எங்களுக்கு விளங்கும். ஆனால் அதை நாங்கள் தெரியாத மாதிரி நடந்து போவோம். அது அழகாக அதை வெளிப்படுத்தியிருந்தால் ஜியாக்கா அவங்களுக்கு வாழ்த்துக்கள். காலநிலை, உண்மையிலே காலநிலையை பற்றி இப்போ நாங்கள் காலநிலை மாற்றத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். கோடை காலத்தை கடந்து நாங்கள் இலையுதிர் காலத்துக்குள்ளே நாங்கள் வந்திருக்கின்றோம். மனித இயல்பான ஒன்று தான். இப்போ எங்களுக்கு அந்த காலநிலையில நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறத எங்களோட உடம்பை எங்களை அறியாமல் எங்களோட உடம்பை ஒத்துழைக்காது. அதை பற்றி சொல்லியிருந்தார். சிறப்பாக இருந்தது. 3 கவிஞர்களுக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து வர உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்களை குறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி. சூப்பர் அக்கா உங்களோட கவிதை உண்மையில காலநிலை. நன்றி, நன்றி, நன்றி லலிதா. நன்றி, வணக்கம். நிறைவுக்கு வருகின்றது மாமுக கவி தினக்கவி.